நம்ம ஏன் இஸ்லாம் நம்மளுடைய மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மெசேஜுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம நினைப்போம் இல்ல அவர்களும் நமக்கு அப்புறம் வந்தாங்கன்னு சொல்லி. அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நமக்கு அப்புறம் வந்தவர்கள் தான். ஆனால் நம்ம மார்க்கத்தின் முழுமை அவங்க கிடையாது. யூத மார்க்கத்தின் முழுமை தான் கிறிஸ்தவம். யூத மார்க்கத்தில் நிறைய கேள்விகளோடு முடியுது. யார் அந்த மெஸ்ஸையா, எப்போ மீட்க வராரு, எந்தெந்த இந்த விஷயத்தெல்லாம் முடிக்கப்படுது கிறிஸ்தவத்தில் முழுமையாக்கப்படுது. ஆனால் இஸ்லாமில் முழுமையாக்கப்படலை. அதுக்கும் நம்மளுடைய வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ நம்மளுடைய வேதத்தின் ஆழம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய கருப்பொருள் மனிதனை மீட்க ரத்தம் சிந்த வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே கொடுத்தார். அது ரத்தத்தை கொடுத்த மாத்திரம் கிடையாது, அவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறாரு. நான் தான் எப்போன்னு சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க மரித்தீங்கன்னா நம்ம பரலோகம் போவோம் என்பது நிச்சயம். உங்களுக்கு அது ஆப்ஷன் கிடையாது. நான் பரலோகம் போவேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் வேலைக்காரனா இருப்பேன் இல்லை. அவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் என்னுடைய பிள்ளை அப்படின்ட்டாரு.